எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான மார்க்கெட், ப்ராஃபிட் பண்ணவங்களுக்கு. சரி, ஓகே. இது நான் 950க்கெலாம் இந்த லெவல்ஸ் 950க்கெலாம் போஸ்ட் பண்ணிட்டேன் ஷார்ட்ஸில். அதை பார்த்தவங்களுக்கு தெரியும். மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம்லாம் முடியறதுக்கு முன்னாடியே இவ்வளோ அக்யூரேட்டாக நான் போட்டுட்டேன். இப்போ நான் அதை சொல்லி சீன் போடுறதுக்காக நான் இப்போ வரல. இதுலேயும் நிறைய பேர் லாஸ் பண்ணியிருப்பேன், நேற்று லாஸ் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. அவங்களோட மனநிலைமை நினச்சி தான் இந்த வீடியோ ஷார்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸு, அந்த ஷார்ட்ஸ் பார்க்கணும்னா நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் புரியும். இதில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணது வந்து இந்த ட்ரெண்ட் லைன். சரி, ஓகே, அது ஏன் போட்டேன்ட்டு அந்த ஷார்ட்ஸ்னு சொல்லியிருப்பேன். இருந்தாலும் பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன். 1 ஹவரில் எனக்கு 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் எதுலையும் கிடைக்கல. 1 ஹவரில் இந்த ட்ரெண்ட் லைன் கிடைச்சிது. ஸோ அதை ட்ரா பண்ணிவிட்டு நான் அதில் ஃபோக்கஸாக இருந்தேன். ஓகே, அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நம்ம புட் சைடு போகலாம், இல்லை இதுக்குள்ளே க்ளோஸ் வச்சானா நம்ம கால் சைடு போகலாம். இதெல்லாம் நான் 950 to 10க்குள்ளே நான் போஸ்ட் பண்ணிட்டேன். அதனால் நான் போய் சொல்ல முடியாது, என் டார்கெட்டும் ஹிட் ஆகிடுச்சு. இதில் என்னன்னா நம்மளுக்கு வந்து புட் கன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்தான். ஓகே, கொடுத்தவொடனே நான் புட் என்ட்ரி எடுத்தேன், ப்ராஃபிட்டும் பண்ணிட்டேன். நான் அகைன் வெயிட் பண்ணதும் புட்டுக்கு தான் வெயிட் பண்ணேன். சரிப்பா, சும்மா ஆயிடுச்சு. ஓகே, அகைன் வெயிட் பண்ணதும் புட்டுக்கு தான் வெயிட் பண்ணேன். இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் தான் வெயிட் பண்ணேன். பட் என் நல்ல நேரம். சரி, ஓகே, இந்த சப்போர்ட் வந்து நான் ரன்னிங்கில் கண்டுபிடிச்சேன் இதை. ஏன்னா இந்த சிங்கு பாருங்க, இந்த சிங்குக்கு நேராக சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல ஏறி இருக்கான். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணட்டும், நம்ம புட் சைடு என்ட்ரி எடுக்கலாம் ரீட்ரேஸ்மெண்ட்லன்னு வெயிட் பண்ணேன். பிரேக் அவுட் பண்ணலை. அது எனக்கு ஒரு நல்ல நேரம். ஏன்னா அதுலேருந்து ரேலி ஸ்டார்ட் பண்ணோன்னா போனால் போய்க்கினே இருந்தான். நான் மார்னிங் 950க்கு போட்ட டார்கெட் வந்து 23643, அதை போய் ஹிட் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இதில் லாஸ் பண்ணவங்க கண்டிப்பாக வந்து இதை ஃபீல் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த மாதிரி ட்ரேடு வந்து சில நாள் நடக்கும் தான். பட் நீங்கள் எல்லாத்துக்குமே ரெடியாக இருந்து என்ன பண்ணணும்னா ஸ்டாப் லாஸ், இந்த ட்ரெண்ட் லைன் சொன்னால ரெட் கலர் லைனு, இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருந்தாலே ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸிட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் லாஸ் கம்மியாக இருப்பீங்க. அதை 2-3 நாள் ரெக்கவர் பண்ணிடலாம். ஆனால் திரும்பிடுவான்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா ஆகாது. ஸோ சப்போஸ் லாஸ் பண்ணியிருந்தீங்க விடுங்க. இந்த மாதிரி மார்க்கெட்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் விட்டுட்டு அடுத்த ட்ரேடுக்கு பாருங்கள். சரி, ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.